ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மினி விலாக் பார்த்துலாமா? என்ன இவ்வளோ அடிக்கடி காணணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் களியலுங்க. எல்லோரும் சொல்லுறது போல் 30 நாளில் 15 நாள் நல்லா இருக்கேன், 15 நாள் கொஞ்சம் இதாக தான் இருக்கேன். என்னென்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து எவ்வளோ கல்யாணமானாலும் நல்ல ஒரு சாப்பாடு வைக்கணும்ல. அதுக்கு இன்றைக்கி வேண்டி சிம்பிளாக ஒரு தலைச்சேரி பிரியாணி பிகினர்ஸ் கூட இது பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, ஒரு பிரியாணி பாட்டு வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த கண்ணாடி பருவம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிருக்கேன். இங்கே வந்து அந்த மஞ்சள் இது வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் ஆகுது, அதனால் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலை. ஆனால் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து மஞ்சள் பொடியும் கரம் மசாலாயும் பெப்பர் பொடியும் தான் ஆட் பண்ணணும். நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலை, ஏன்னா மஞ்சள் பொடி நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணதுனால மஞ்சள் பொடி ஆட் பண்ணலை. அப்புறமா வந்து தயிர் 3 ஸ்பூன் நிறைய போடணும் இந்த மசாலாவுக்கு, அதான் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா பீஃபை வந்து தனியாக வந்து அவிச்சு இதில் தட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பெப்பர் பொடி போட மறந்துட்டேன், லாஸ்ட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறமா தனியாக சோறை இதை ஆக்கி, இது வந்து ஒரு வடி பிரியாணி ஸ்டைல் தான் ஆக்கி தம் போடணும். நான் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன உள்ளி, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு சோறை வந்து அதில் போட்டு நல்லா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும். இதுக்கு கண்டிப்பாக இப்படி பண்ணணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு, சோறுக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு தனியாக வந்து நான் அந்த பீஃப் வந்து வேக விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு சோறு. ஏன்னா நம்ம இது வந்து பாத்திரத்தில் குக்கர்லன்னா ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப்பு போட்ட மாதிரி நான் வந்து பாத்திரத்தில் வடிக்கிறனால 2 கப்பு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லி இலை போட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னதுன்னா அதை வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதும் அதை எடுத்து தனியாக தம்மு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இது போடணும், உள்ளியும் இது அண்டியும் கிஸ்மிஸும் பொரித்து போடணும். நான் வந்து தம் உடம்பு போடலை, ஏன்னா அதுக்கு உள்ள ஒரு ஸ்மெல் வந்து அது எனக்கு பிடிக்கல தம் போடும்போது. அதனால் தம் போட்டு இறக்கி ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி அந்த பொரிச்ச உள்ளியெல்லாம் போட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டில் தயிர் பச்சடி, ரைத்தா, அதுக்கப்புறமா வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ஊறுகாய் வைக்கணும். ஊறுகாய், ஒரு சம்மந்தியும் பப்படம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் இது தயிர் பச்சடி, ஊறுகாய், அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஜீரா நீக்கி பெப்சி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு.